நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவையே குறி வச்சிருக்கு பாகிஸ்தான். உடனடியாக இந்தியா போட்ட போர்டுல அமெரிக்கா பாகிஸ்தானுடைய மூக்க உடைச்சு சரியான பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப மிகப்பெரிய அளவுல பதற்றம் கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ள புகுந்து பாகிஸ்தானுடைய படைகள் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவால முடியாததையே பாகிஸ்தான் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் உள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலுக்கு பல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கும் நண்பர்கள் உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அதே போல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவை குறி வச்சு தாக்கி அளிக்கும் வகையில அணு ஆயுதங்களை சுமந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையை தயாரிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஆர்வமாக இருக்கு. இதை மோப்பம் பிடித்த அமெரிக்கா ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபடும் 4 நிறுவனங்களுக்கு பொருளாதார தடைகளை அதிரடியாக விதிச்சு அந்த திட்டத்தை மொத்தமாக முடக்கி மூக்க உடைச்சுட்டு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய இந்த ஏவுகணை திட்டத்துக்கும் அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைக்கும் பின்னணியில இந்தியாவுக்கு இருக்கிற தொடர்பு பற்றிய பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடு தான். ஆனாலும் பயங்கரவாதத்துக்கு உதவி செய்யறது, பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, நமக்கு சொந்தமான காஷ்மீரை உரிமை கொண்டாடுவது உள்ளிட்டவற்றினால நம்முடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வருது. இந்த மோதல் அப்படிங்கிறது இப்போது வந்தது இல்லை. நம் நாட்டுடைய ஒரு பகுதியாக இருந்து பிரிந்ததிலிருந்தே இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு நம்ம கிட்ட வம்பு இழுப்பதை வாடிக்கையாக வச்சிருக்கு. இப்படி வீணா வம்பு இழுக்கிறதுனால நம்முடைய நாடும் உரிய பதிலடி கொடுத்து பாகிஸ்தானுடைய மூக்க உடைச்சிட்டு வர்றாங்க. ஆனாலும் நாங்க திருந்த மாட்டோம் அப்படிங்கிற வீண் வீராப்புல முஷ்டியை முறுக்கிட்டு வருது இந்த பாகிஸ்தான். இப்படி நம்ம கூட மோதலை கடைபிடிச்சிட்டு வரும் பாகிஸ்தான் இப்போது உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கே குறி வைக்கும் ஏவுகணையை தயாரிக்க முயற்சி செஞ்சுட்டு வருது. அமெரிக்கா பாகிஸ்தான் இடையே நல்ல உறவு அப்படிங்கிறது இப்போது இல்லை. அதே வேளையில நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அமெரிக்காவை குறி வச்சு பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஏவுகணையை தயாரிக்க ஸ்கெட்ச் போட்டு இப்போ அடி வாங்கியிருக்கு. அதாவது அமெரிக்காவையே தாக்கி அளிக்கும் வகையிலான ஏவுகணை தயாரிக்கும் முயற்சியை மோப்பம் பிடிச்சிருக்காங்க அமெரிக்கா. உடனே பாகிஸ்தானுடைய ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தை தவிடு பொடியாக்கி பாகிஸ்தானை கதற விட்டுருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் விலாவாரியா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஒவ்வொரு நாடுமே தங்கள் நாட்டுடைய பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் வச்சிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தானும் விதிவிலக்கல்ல. நம்ம கூட மோதலை கடைபிடிக்கும் பாகிஸ்தான் நம் நாட்டு ராணுவ பலத்தை ஒப்பிடும்போது மிகவும் வலிமை குறைந்தது. அதாவது பாகிஸ்தானை ஒப்பிடும்போது பாகிஸ்தானை விட பல மடங்கு முன்னேறிய நிலையில நம்ம நாடு இருக்காங்க. சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்றதுக்கு ஏவுகணை தயாரிப்புல கலக்கிட்டு வர்றாங்க இந்தியா. வல்லரசு நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அசாத்திய இடத்தை இந்தியா பிடிச்சிருக்காங்க. இந்தியா கூட ஒப்பிடும்போது பாகிஸ்தான் ஏவுகணை பிரிவில் மிகவும் பின்தங்கி இருக்கு. இதற்கிடையில தான் தற்போது பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கும் முப்படைகளையும் வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருது. குறிப்பாக அணு ஆயுத சோதனை, ஏவுகணை சோதனை நடத்திட்டு வருது. இப்போதைக்கு பாகிஸ்தான் இருக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணை எது அப்படின்னா அது ஷாஹின் 3 அப்படிங்கிறதா. இதை வச்சு அதிகபட்சமாக 2750 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி அளிக்க முடியும். அப்படி பார்த்தா இந்த ஏவுகணையை வச்சு இந்தியாவுடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்க முடியும். அதே போல தற்போது அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வரும் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானால தாக்க முடியும். இதனால இந்த ஷாஹின் ஏவுகணை பாகிஸ்தானுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானுடைய நிலைமை இப்படி இருக்க நம் நாட்டிடம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ், பிருத்திவி, திரிசூல், அக்னி, பிரம்மோஸ் அப்படின்னு விதவிதமான ஏவுகணைகள் கொட்டி கிடக்கு. இதை தவிர தரைப்பகுதி, கடல் பகுதி, வான்வெளியிலிருந்து ஏவி என்ன மாதிரியான தாக்குதலையும் தாக்கி அளிக்க முடியும். சமீபத்தில் கூட கடலில் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவுகணை ஏவி நம் நாடு சாதனை படைச்சிருந்தாங்க. நாடு விட்டு நாடு பறக்கும் ஏவுகணை மட்டுமில்லாம கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் நம்முடைய ராணுவத்தில் இருக்கு. அதிகபட்சமாக 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை கூட துல்லியமாக அடிக்க முடியும். இது பாகிஸ்தானின் உச்ச சக்தி வாய்ந்த ஏவுகணை பலத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இந்தியா வசம் இருக்கும் பெரும்பாலான ஏவுகணைகள்ல அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் இருக்கு. இதனால பாகிஸ்தான் நம்ம தாக்குனாங்கன்னா அதை விட பல மடங்கு வேகத்துல நம்மளால பாகிஸ்தானை தாக்க முடியும். இப்படி நம்முடைய நாட்டுடைய ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியை பாகிஸ்தானால பொறுத்து கொள்ளவே முடியல. இதை முறியடிக்கும் வகையில தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை தயாரிக்கும் திட்டத்தை பாகிஸ்தான் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை பாகிஸ்தானுடைய தேசிய நிறுவனமான இஸ்லாமாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் NDC அப்படிங்கிற, அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் கம்பல்ஸ் அப்படின்னும், மற்றும் அந்த நாட்டை சேர்ந்த அக்தர் மற்றும் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அபிலியேட்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ராக்சைட் என்டர்பிரைசஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடைய உதவியுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தயாரிக்கும் பணியை பாகிஸ்தான் தொடங்கியிருக்கு. ஆனா இந்த ஏவுகணை திட்டத்தில் மிகப்பெரிய சதி இருப்பதை அமெரிக்கா மோப்பம் பிடிச்சிட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வான்வெளி தூரம் 12000 கிலோமீட்டரை விட அதிகம்.
இவ்வளவு தூரம் வரை சென்று தாக்கும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை தயாரிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டதை அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கு. இது அமெரிக்காவுடைய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் ஃபைனர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, விண்வெளி வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை தயாரிக்கும் முயற்சியில பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் குறிவைக்கும் வகையில தான் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனையடுத்து ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்ட பாகிஸ்தானை சேர்ந்த தேசிய நிறுவனம் மற்றும் மேலும் 3 தனியார் நிறுவனங்களுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தயாரிப்பு முயற்சிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதை பாகிஸ்தானுடைய பிரதமர் அமைச்சர்கள் கடுமையாக கண்டிச்சுட்டு வர்றாங்க. பொருளாதார தடை நீக்கணும் அப்படின்னு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்கா அதை நிராகரிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்த திட்டத்தின் பின்னணியில இந்தியாவுடைய பெயர் அடிபடுது. அதாவது நம் நாடு தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இதன் மூலம் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து முன்னேறிட்டும் வர்றாங்க. இதுக்கு அமெரிக்கா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்கு. இதனால காழ்ப்புணர்ச்சி மற்றும் நம் நாட்டுடன் உள்ள பகை உணர்வு உள்ளிட்டவற்றால தான் அமெரிக்காவை மிரட்டும் வகையில கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தயாரிக்கும் முடிவை பாகிஸ்தான் எடுத்ததும் அப்படின்னும், ஆனா தற்போது அந்த முயற்சி முடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்பது இது முதல் முறையல்ல. இதுக்கு முன்னாடி பல முறை அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு. ஆனாலும் கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா எந்த ஒரு பொருளாதார தடைகளையும் விதிக்காமல் இருந்துட்டு வந்துச்சு. அதாவது 1998க்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்காத அமெரிக்கா இப்போது 26 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக தடையை விதிச்சிருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் சார்பில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தயாரிப்பு முயற்சியை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு வர்றாங்க. இது பத்தி ராணுவ அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய தண்டனையை பாகிஸ்தானால ஏற்க முடியாது. இது முற்றிலும் ஒருதலை பட்சமானது. இந்தியா பல்வேறு ரக ஏவுகணைகளை தயாரிக்கிறாங்க. குறிப்பாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் பல வகை ஏவுகணைகள் இந்தியா வசம் இருக்கு. தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வசதி கொண்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இந்தியா சோதிச்சுட்டு வர்றாங்க. இது பத்தி பல முறை அமெரிக்கா கிட்ட புகார் அளிச்சும் அவங்க கண்டுக்கல. தற்போது எங்களுடைய ஏவுகணை தயாரிப்பை முடக்க நினைக்கிறாங்க. அமெரிக்கா பொருளாதார தடை போட்டாலும் பாகிஸ்தானுடைய ஏவுகணை தயாரிப்பு முயற்சிகளை தடுக்க முடியாது. ஆனா எதுவுமே பாகிஸ்தான் முயற்சியை தடுக்கவில்லை அப்படின்னு முஸ்டியம் இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரிக்கும் முயற்சியை முதல்ல ஆரம்பத்திலேயே அமெரிக்கா முடித்து விட்டது அப்படிங்கிறதா உண்மை. இதைத் தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவை 20 வருடமாக போர் செஞ்சு வீழ்த்த முடியாமல் திணறிய தாலிபான் மீது பாகிஸ்தான் கை வச்சிருக்காங்க. அதிலேயும் ஆப்கானிஸ்தான் உள்ள புகுந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான் மையங்கள் மேல பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாலிபான் மீதான இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான் அரசு கடுமையாக கண்டிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருப்பது போலவே பாகிஸ்தான்ல தாலிபான் அமைப்பு இருக்கு. இந்த தாலிபான் அமைப்பின் ரகசிய இடங்கள் தளவாடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அதாவது டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய தாலிபான்கள் அழைக்கப்படுறாங்க. இவங்க ஆப்கானிஸ்தான்ல தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துறது வழக்கம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகாது. பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இவங்களுக்கும் கூட மோதல் இருக்கு. பாகிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும், தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவதுதான் இந்த அமைப்புடைய குறிக்கோளாகும். அதுக்காக பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்கும் பணியை டிடிபி அமைப்பின் முக்கிய குறிக்கோளாக இருக்கு. பாகிஸ்தான்ல தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வைக்கப்பட்டு வருது. இப்படிப்பட்ட நிலையில தான் தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் இவர்களுக்கு சொந்தமான தளவாடங்கள்ல திடீரென பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு வருது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான் தளவாட பகுதி அப்படின்னு கருதப்படும் பக்திகா மாகாணத்தின் பர்மால் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய தொடர் வான்வெளி தாக்குதல்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட குறைஞ்சது 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று இரவு நடந்த இந்த தாக்குதல்ல லாமன் உள்பட 7 கிராமங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் அங்கே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய ஜெட் விமானங்களே காரணம் அப்படின்னு அந்த நாட்டு அரசு வட்டாரங்கள் சொல்லுது. பர்மாலில் உள்ள முர்க் பஜார் கிராமம் இந்த தாக்குதலை கடுமையான சேதத்தை சந்திச்சிருக்கு. இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு விரைவில் ஆப்கானிஸ்தானுடைய அரசு அதாவது தாலிபான் படை தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. படை ரீதியாக அவ்வளவு வலிமையாக இல்லாத பாகிஸ்தானுக்கு இது பெரிய சிக்கலாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில மீண்டும் இப்போது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல்னால இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் மாற்றம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அமெரிக்கானால முடியாததையே பாகிஸ்தான் செஞ்சு முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ள தலிபான்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தானுக்கும் அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினருக்கும் இடையே எப்பேற்பட்ட மோதல் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.